குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு துறையிலையும் பல முன்னேற்றங்கள் மிக வேகமாக நடந்து வருகிறது. இன்றைக்கு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மிக சிறப்பாக அந்த துறையால் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 6000 பேர் அந்த முகாமிலே வந்து கலந்து கொண்டு அந்த வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 229 நிறுவனங்கள் இந்த முகாமிலே பங்கு பெற்று வந்திருக்கக்கூடியவர்களை நேர்காணல் எடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுவரை ஏறத்தாழ 700 பேருக்கு வேலை கொடுக்கிற அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்னொரு 300 அல்லது 400 பேராவது கூடுதலாக இன்று மாலைக்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கும் அதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய வந்து இன்றைக்கு கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 30-40 பேருக்கு அதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இப்படி இந்த துறையினுடைய சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து 2021 இருந்து நம்முடைய மாவட்டத்திலேயே பல ஆயிரம் பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த துறையினுடைய சார்பாக அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை சரியாக கண்காணித்து அந்த பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற பணிகளும் பேருந்து நிலையமாக இருந்தாலும் மற்ற எல்லா துறைகளிலேயும் நம்முடைய மாவட்டத்திலே நிறைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மிகச் சிறப்பாக அந்த துறையினுடைய அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அதாவது அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா அடிப்படை வசதியும் அங்க இருக்கு. கடைகள் இல்லைங்கிறது, கடை போட்டா ஏலம் விட்டுருக்காங்க, எடுத்துட்டாங்க. இப்போ இனிமேல் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால கடைகள் இல்லைங்கிறது மட்டும் ஒரு குறை இருக்கலாம். அது முதல் நாளே எதிர்பார்த்திட முடியாது. ஆனா அடிப்படை வசதிங்கிறது உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ குடிதண்ணீரோ மற்ற அத்தனை வசதிகள் இருக்கு. நீங்க அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது. குறிப்பாக கடைகள் இப்பதான் மெதுவா ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா ஜனங்க வரும்பொழுதுதான் அதை செய்ய முடியும் அவங்க. அதனால அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 நாட்களாக அங்கே பேருந்துகள் சில வழித்தடங்களிலே வருகிற பேருந்துகள் மட்டும் அங்கே இயக்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கன்றாத்தாங்குளத்தில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தையும் துவங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது டெம்பரவரியா முதல்ல துவங்கி அங்கேயும் அந்த பேருந்துகள் போயிடுச்சுன்னா அப்பதான் கண்டிப்பா அது ஒரு ஈடுகட்டி நடக்கும். ஒரு இடத்துல மட்டும் போகும் பொழுது சில குறைபாடுகள் வரத்தான் செய்யுது. அதனால கன்றாத்தாங்குளம் பேருந்து நிலையமும் வந்துடுச்சுனாக்க இந்த பிரச்சனைகள் முழுவதும் தீர்க்கப்படும். எல்லா இடத்துக்கும் இங்க கொஞ்சம் மொஃப்சல் வண்டி போயிடும், அங்க கொஞ்சம் மொஃப்சல் வண்டி போயிடும். கம்ப்ளீட் டவுன் சர்வீஸ் பூரா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 பஸ் ஸ்டாண்டு இணைக்கிற மாதிரி போகும். இப்பவுமே பேருந்துக்கு டவுன் சர்வீஸ் போதிய அளவுக்கு விடப்பட்டிருக்கிறது. அதனால அது பெரிய பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஏதாச்சும் குறைபாடு இருந்தா அது சரி செய்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இல்ல, இப்போ அதுக்கு 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் போதிய அளவுக்கு இடம் இருக்கு. அதை இப்போ கமிஷனர் அதை போய் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தேவையான அளவுக்கு அங்க, ஏன்னா என்னென்ன நமக்கு தேவைங்கிறத கொஞ்சம் போக போகத்தான் அசஸ் பண்ண முடியும். இப்போ எவ்வளவு ஆட்டோ நிறுத்துறதுக்கு நமக்கு தேவைப்படுது, எவ்வளவு டாக்ஸி நிறுத்துறதுக்கு தேவைப்படுது,
இது எல்லாமே இப்போ வந்து நாங்க அதை அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பா சில இந்த குறைபாடுங்கிறது கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு அது சரி பண்றதுக்கு டைம் எடுக்கும். அது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நிலம் கையகப்படுத்து அந்த அந்த சட்டச்சிக்கல் அதுல வந்து அந்த என்ன வந்து ரேட் பிக்ஸ் பண்றதை பொறுத்த வரலும் சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுவதற்காக கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. இப்ப ஏறத்தாலும் அது முடிகிற தருவாயில இருக்கு. அது முடிஞ்சிடுச்சுனாக்கா அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இந்த முதல்ல ஒரு பொது நோக்கத்துல அதை பார்க்கணும். அந்த பாட்டில் வந்து வெளியில போடும்போது விவசாயம் பாதிக்கப்பட்டது. பல இடங்கள்ல குறிப்பா நீலகிரியில அங்க இருக்கிற மிருகங்கள் பாதிக்கப்பட்டதுங்கிறது தான் கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அடிப்படையான காரணமாக அமைந்தது. நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டு இந்த பாட்டில் எல்லாம் திருப்பி எடுக்கணும், எங்கேயும் வந்து வெளியில பாட்டில் வீசக்கூடாது, அதுக்குண்டான திட்டங்களை நீங்கள் வகுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதற்குண்டான திட்டத்தைங்க அவங்க வகுத்து தான் அதை பண்ணியிருக்காங்க. அதை எடுக்கிறதுல அவங்க கோர்ட் ஒரு டைம் கொடுத்தது. இந்த இடத்துல நீங்க இவ்வளவு சீக்கிரம் எடுக்கணும், படிப்படியா இந்த காலத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அந்த காலத்துக்குள்ள முடிக்கிறதுக்காக வேகப்பட்டு இருக்கு. அதுல நான் வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா எங்களுடைய பணியாளர்களுக்கு அதுல கொஞ்சம் கூடுதல் வேலை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்வோம். அதெல்லாம் வந்து வேலை சுமை இருக்கிறது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அதை வேறு மாதிரியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதுவரை நாம் அதை கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சுதான் ஆகணும். நம்முடைய துறை, நமக்கு பொறுப்பு இருக்கிறது. எனவே அங்க தொழிற்சங்க தலைவர்களோடு நான் பேசியிருக்கிறேன், தொழிலாளிகள் வந்தவர்களோடும் பேசியிருக்கிறேன். அது வந்து அவங்களுக்கு அந்த சிரமங்களை தீர்ப்பதற்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதுவரை இது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அங்கே அதை வைப்பதற்கு இடம் போதவில்லை, அதை கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் பத்தல. அதனால இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இடத்துல ஒவ்வொரு நாளும் சாயந்தரமோ ஒரு தரம் போய் எடுக்கிறது போல 2 தரம் 3 தரம் போய் வண்டி அடிச்சுட்டு எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். இருந்தாலும் அவங்களோட பேசி அவங்க எல்லாம் இப்ப எழுத்துப்பூர்வமா எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கேட்டிருக்கோம். எல்லா சங்கங்களும் கொடுத்த பின்னாடி நாங்க வந்து எம்டியோட வச்சு பேசி அவங்களையும் வச்சுக்கிட்டு பேசி நாங்க அதுக்கு ஒரு தீர்வு காண்போம். சம்பந்தமா அவர் எடுக்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா உங்க முன்னாடியே இல்ல அது போன் இல்ல அது விட்டுருங்க, அது விட்டுருங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட அதிகாரி வந்து நீங்க என்ன வேலையா இருந்தாரு என்னங்கிறது தெரியாம நான் இல்ல அவரு போன் எடுக்கல அப்படிங்கிறது இங்க பாருங்க. ஒரு அதிகாரி அவர் ஒரு மாவட்ட அளவுல பாக்குற அதிகாரி எல்லா போனையும் அட்டன் பண்ணிட முடியும். நீங்க இப்ப நான் எல்லா போனும் போட்டா நீங்க எடுத்துறீங்க கரெக்ட். அவங்க எவ்வளவு வேலைகள் இருக்கு, நீங்க வந்து வேணும்னு அவாய்ட் பண்றாருன்னு எடுக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு வேலையா இருக்கலாம். இப்ப நாங்களே ஒரு மீட்டிங்ல இருக்கோம், எடுக்கலைன்னா இப்படித்தான் சொல்லுவீங்களா? இல்ல அதுதான் அது போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். அது எதை இல்ல நாங்க முதல்ல நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். ஒரு முடிவு எடுத்துட்டு நாங்க சொல்லணும். இப்ப நாங்க சொன்னோம்னா ஒரு ரெடியா போடுவீங்க, அப்புறம் அதுல ஒரு பிரச்சனை வரும். அதனால இது எல்லாமே பேசிட்டு எங்களுடைய தொழிலாளிகளும் நாங்களும் இணைந்து அதை சிறப்பாக செய்து நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவை முறையா நிறைவேற்றணும்னு நாங்க பாக்குறோம். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த வகையில நாங்க செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். எங்களுக்கு அப்படி ஒரு செய்தியே இல்லை. கரூர் போகணும்னு நினைக்கிறவங்க
கரூர் போய் தான் ஆகணும். கனெக்ஷன் ஆகலைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து இல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி வரலன்னு ஊருக்கு போகாம இருப்பாங்களா? அது இல்ல, அதெல்லாம் அப்படி இல்லைங்க. அதுக்கு வந்து உண்டான பஸ்ஸை நாங்க கொடுக்குறோம். நீங்க வந்து எங்க நாங்க எல்லாம் அது கணக்கு எடுத்திருக்கோம். கரூர்ல இருந்து வர்ற வண்டி, சோலார்ல இருந்து எங்கெங்க டிராப் பண்ணிட்டு இருக்காங்க, வர்ற ஒரு வண்டியில 60 பேர் வர்றாங்கன்னா அந்த 60 பேர் எங்கெங்க இறங்குறாங்கன்னு கணக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி டவுன் சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறாங்கனாக்க, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனாங்கனாக்க, இப்போ அதுக்குண்டான சர்வீஸை, டவுன் சர்வீஸை நாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சோலார் கொடுக்குறோம். அதனால கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்க புதுசா ஒரு வீடு கட்டி போகும்போது அப்படியே இதாயிருந்தா, சமையல் கட்டுல சின்ன பிரச்சனை அப்படி இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரிதான் அதுவும். அதனால இதெல்லாம் சரி பண்ணுவோம், நீட்டா வரும், அழகா வரும். பேருந்து நிலையத்துல வந்து பழனிக்கு பஸ் விடப்படுமா? ஏன்னா அங்க இயற்கை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிக்ரூட்ல வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் பஸ் எல்லாம் இயக்குனா நல்லா இருக்கும். பொதுமக்கள் வந்து குறைக்க நீங்க எதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பழனிக்கு வந்து ஒரு 1000 பஸ், இதுல இருந்து 100 பஸ் வருது. பழனிக்கு வர்றது 100 பஸ் வருது. அந்த பஸ் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தான் அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஏறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து அது இப்போதைக்கு அப்படி வச்சிருக்கும். இங்க கன்றாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்ட் வந்த பின்னாடி கரெக்டா எந்தெந்த பஸ் எங்க போனா சரியா இருக்குங்கிறத எங்களால அப்போ வந்து ஒழுங்கு பண்ண முடியும். அது திட்டமிட்டு வச்சிருக்கோம். அந்த பஸ் ஸ்டாண்டும் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிருக்கோம்னா போதும். அது அநேகமா ஒரு 2 மாசத்துல நாங்க அதை பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். அதை பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனையே இருக்காது. கட்டணங்களும் பேருந்து நிலையத்துல அதிகமான இடவசதி, போதுமான இடவசதி, பேருந்து நிலையத்துல நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான இந்த பஸ்ஸுகள் எல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே நல்லா இருக்கும். மக்கள் விரும்புறாங்க. இல்ல, அப்படி அதுக்காகத்தான் அது போடுறதே. ஆனா நீங்க அங்கிருந்து இப்ப சேலத்துல இருந்து வர வண்டி அவங்க வந்து எங்க நிக்கிறது? அப்ப அது வந்து இங்க இருந்தா தான் சரியா இருக்கும். கன்றாத்தாங்குளம் இது, அந்த கன்றாத்தாங்குளம் வந்துடுச்சுனாக்க நீங்க கேட்கறதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். பொதுமக்கள் விரும்புற மாதிரி வந்துடும்.